வந்தாச்சு, இனி நாங்க செம்ம ஹாப்பி தான். என்ன ஆஸ்லின் பாடிட்டே இருக்க, ஒரே ஜாலியாக இருக்கியோ? ஆமாக்கா, ஃபஸ்ட்டு விபிஎஸ் ரொம்ப ஜாலியாக போச்சு. சாங்கு லெசனு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுக்கா. அதை விட செகண்ட் இன்னைக்கு நம்ம சூப்பராக அதை விட ஜாலியாக நம்ம இன்னைக்கு ஒரு சாங் பார்க்க போகிறோம். அப்படியா? இந்த செகண்ட் டேவோட தலைப்பு என்னக்கா? இன்னைக்கான தலைப்பு என்னன்னா, தேவராஜ்யத்தை ஒன்றிணைந்து கட்டுவோம். இந்த 2வது நாளுடைய நோக்கம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் கட்டுவது நம்ம ஒவ்வொருடைய கடமை என்பதை உணர்ந்து கொள்ளுதல். சரி, இந்த 2வது நாளுடைய மனப்பாட வசனம் என்னன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. இன்னைக்கான மனப்பாட வசனம் என்னன்னா, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். இதுதான் இன்னைக்கான மனப்பாட வசனம். சரிக்கா, இன்னைக்கு நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா, தேவராஜ்யத்தை கட்டுறதுக்காக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். சீஷர்களும் அநேக ஜனங்களுக்கு பிரசங்கித்து எல்லா ஜனங்களும் மனம் திரும்பினாங்க. அதனால தான் தேவராஜ்யம் கட்டப்பட்டது. இதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நாங்கள் சொல்லிக் கொடுத்த பாடத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்னைக்கு 2வது நாளோட பாடம் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் டேயோட டைட்டில் என்ன அப்படின்னா, தேவராஜ்யத்தை ஒன்றிணைந்து கட்டுவோம். இப்போ அதோட நோக்கம் என்னன்னா, தேவராஜ்யத்தை அதோட முக்கியத்துவத்தை அறிஞ்சு அதை நம்ம ஒன்றிணைந்து கட்டுறது தான் இந்த பாடத்தோட நோக்கமாக இருக்குது. சரி, நம்ம தலைப்பும் பார்த்துட்டோம், நோக்கமும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, மனப்பாட வசனம். மனப்பாட வசனம் என்னன்னா, காலம் நிறைவேறிச்சு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிடுச்சு, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மார்க் 1:15. அடுத்து பாடத்தோட சுருக்கம் என்னன்னு பார்க்கலாம். நம்ம செகண்ட் டேயோட பாட சுருக்கம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய சித்தமும் அவருடைய மகிமையும் வெளிப்படுறது போல பூமியிலும் வெளிப்படணும். அதுக்கு நமக்கு என்னென்ன தகுதிகள் தேவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன வழிகள் நமக்கு சொல்லி கொடுத்தாரு, அதில் நம்ம எப்படி நடக்கணும், அதை யாரால் கட்ட முடியுங்கிறத தான் இந்த 2வது பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாங் பார்க்க போகிறோம். Are you ready?